அரசு விதிகளை மீறி நடிகர் விஜயை பார்ப்பதற்காக கரூர் நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் விஜய் வழங்கிய அரசு பணிக்கான ஆணையை ரத்து செய்வதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. படித்த பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக விண்ணப்பித்து வரிசையில் காத்து கிடக்கும் போது ஒரு நடிகரை பார்க்க சென்று உயிரிழந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்கியதை ஏற்க முடியாது என்றும், தினந்தோறும் சாலை விபத்தில், பட்டாசு ஆலை விபத்தில் பல பேர் உயிரிழக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் அரசு வேலை வழங்க முடியுமா என்றும், ராணுவத்தில் நாட்டுக்காக போராடி உயிரிழந்த ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கும், ராணுவத்தில் போரில் ஈடுபட்டு காயம்பட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கும் கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கும் போது ஒரு நடிகரை பார்க்க சென்று கூட்டத்தில் உயிரிழந்த இவர்களுக்கு எதற்காக அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும், கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் போராடி உயிர் நீத்தவர்களுக்கே அரசு வேலை வழங்கப்படாத போது அவசரமாக எதற்காக கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அரசு பணி வழங்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வர ஆசைப்பட்டு நாட்டையே குட்டிச்சவராக மாற்றிக் கொண்டிருப்பதாக ப்ளூ சட்டை மாறன் மறைமுகமாக தனது ட்விட்டர் பக்கத்தில் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி ஜெயலலிதா மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் சினிமா நடிகர்களுக்கு அரசியல் ஆசையே வந்திருக்காது என்றும், தற்போதைய தமிழக முதல்வர் விஜய் மட்டுமல்ல, நாளை அரசியல் கட்சியை தொடங்கி முதல்வராக துடிக்கும் தனுஷிற்கும், அவரது மாமனார் ரஜினிக்கும், ஏற்கனவே கட்சி தொடங்கி காணாமல் போன கமலுக்கும் இது முற்றிலுமாக பொருந்தும் என ப்ளூ சட்டை மாறன் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மேலும் முதலமைச்சர் விஜய் கரூரில் தன்னை பார்க்க வந்து உயிரிழந்த 31 பேர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஆனவுடன் அரசு வேலை வழங்கியது செல்லாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்ததை, நீதிமன்றத்தில் கரூர் சம்பவ வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இப்படி அவர் அரசு பணி வழங்கலாமா என விஜய்க்கு யோசனை சொன்ன மகான் யாராக இருக்கும் எனவும் சராமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் பிரபல திரைப்பட விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன். ப்ளூ சட்டை மாறனின் இந்த விமர்சனத்திற்கு இணையவாசிகள் பலரும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகிறார்கள். கேரியரின் உச்சத்தை உதறி தள்ளிவிட்டு முதலமைச்சர் விஜய் கடைசியாக நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தின் டிக்கெட்டுகளை அவரது ரசிகர்கள் 100 ரூபாய்க்கு தெருவில் கூவி விற்ற காணொளிகள் இணையத்தில் வைரலான நிலையில் 360 கோடி ரூபாய் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகி வெறும் 240 கோடி மட்டுமே வசூலித்திருப்பது படக்குழுவினரிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவைச் சேர்ந்த கேவிஎன் நிறுவனம் தயாரித்திருந்த முதலமைச்சர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்திற்கு விஜய்க்கு மட்டும் 240 கோடி ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டிருந்த நிலையில் மீதமுள்ள 120 கோடி ரூபாயில் மற்ற நடிகர்களின் சம்பளம் மற்றும் படத்திற்கான செலவு என 360 முதல் 500 கோடி ரூபாய் மதிப்பில் தயாரிக்கப்பட்டிருந்த ஜனநாயகன் திரைப்படம் தற்போது வரை 240 கோடி ரூபாய் மட்டுமே வசூலித்திருக்கிறது. நடிகர் விஜய்க்கு வழங்கிய சம்பளம் மட்டுமே ஒட்டுமொத்த படத்தின் வசூலாக தயாரிப்பாளருக்கு கிடைத்திருக்கும் நிலையில் இன்னும் படத்தின் முதலீடு மற்றும் லாபத்தை கருத்தில் கொண்டால் 500 கோடி ரூபாய் படம் வசூலானால் மட்டுமே தயாரிப்பாளரால் ஈடுகட்ட முடியும் என திரையரங்கு உரிமையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்.